அவசர நிவாரணப் பொருட்கள் மற்றும் விசேட மீட்பு குழுவுடனான பாகிஸ்தான் விமானப்படையின் C-130 விமானம் நேற்று இரவு நாட்டை வந்தடைந்தது. கொழும்பில் உள்ள இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் இந்த நிவாரணப் பொருட்களை உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு ஒப்படைத்ததுடன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக் உள்ளிட்ட குழுவினர் அதில் கலந்து கொண்டனர். டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இந்த நாட்டு மக்களின் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பின் பணிப்புரையின் பேரில் பாகிஸ்தான் இராணுவத்தின் தேடல் மற்றும் மீட்பு பிரிவைச் சேர்ந்த 47 உறுப்பினர்களும் 6.5 மெட்ரிக் டன் அத்தியாவசிய உபகரணங்களும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. கூடாரங்கள், போர்வைகள், லைஃப் ஜாக்கெட்டுகள், படகுகள், நீர்ப்பம்புகள், விளக்குகள், பாய்கள், நுழம்பு வலைகள், குழந்தைகளுக்கான பால்மா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் ஆகியவை இந்த நிவாரணப் பொருட்களில் அடங்குகின்றன. பாகிஸ்தான் கடற்படை கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே இலங்கையில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தானின் ஷெபாஸ் ஷெரீப் இடையே பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கம் இலங்கைக்கு தனது மனிதாபிமான உதவிகளை விரிவுபடுத்தியுள்ளது. மனிதாபிமான உதவி மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புக்கான அதன் நீண்டகால அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு இயன்ற அனைத்து ஆதரவையும் தொடர்ந்தும் வழங்கும் என்றும் பாகிஸ்தான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.